எப்பவுமே நான் இங்க வந்தேன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவேன். मैं हमेशा इस जगह पर प्रचार वैसे ही करता हूँ खुदा का आशीर्वाद के बारे में। தேவன் எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பார், परमेश्वर किस रीति से हमें आशीर्वाद देता है, என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், कौन सा वायदा का हमें दिया है, அப்படி நான் வந்து இதுவரைக்கும் பிரசங்கிச்சிருக்கிறேன். वैसे मैं आपका बीच में प्रचार किया हूँ। நீ கொஞ்சம் வித்தியாசமாக நான் பிரசங்கிக்க போகிறேன். लेकिन आज कोई अलग तरीके से खुदा मुझे आपको समझाया, आपको मैं தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான யுத்தத்தை பத்தி சொல்ல போகிறேன். यहाँ परमेश्वर दिया हुआ मल युद्ध का बारे में बताऊंगा। தேவன் நமக்கென்று நம்முடைய கையில கொடுத்திருக்கிறதான ஒப்புவித்திருக்கிறதான ஒரு யுத்தத்தை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். जो प्रभु हमारा हाथ में दिया हुआ और हमारा पास सौंपा हुआ इस युद्ध को मल युद्ध को बारे में बताने जा रहा हूँ। அந்த யுத்தத்தை செய்த ஒரு 3 பேரை பற்றி நாம பார்க்க போகிறோம். जो बाइबल में युद्ध करने वाला 3 व्यक्ति है वो कैसा किया है उसका बारे में समझाएंगे। அந்த 3 பேரிடத்திலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம், वो 3 लोगों के बारे में हम क्या सीख सकते हैं उनके जीवन से, वो बातों को देखने जा रहे हैं। அவர்கள் செய்தது போல நாமும் செய்ய முடியுமா, क्या उनकी बराबर हम भी युद्ध कर सकते हैं, ऐसा देखने जा रहे हैं। அந்த யுத்தத்தை போல நாமும் செய்ய முடியுமா, उनकी लड़ाई की समान हम भी लड़ाई कर सकते हैं। யுத்தத்தை பத்தி கேக்குறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? कितने लोग जानते हैं युद्ध का बारे में सुनने के लिए? युद्ध में ரொம்ப சந்தோஷம், बहुत अच्छा है। இங்க நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 6:12ல பவுல் சொல்லுகிறார், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. हमारा युद्ध मांस और लहू से नहीं, हमारा लड़ाई मांस और लहू से नहीं है। நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை கொடுக்கிறவன் மேல நமக்கு வந்து ஒரு கோபமும் ஆதங்கமும் ஒரு வைராக்கியமும் வந்து விடுகிறது. हमारे जीवन में जब भी जो गुस्सा आते हैं किसी के द्वारा, उनकी जीवन का देखकर हमें गुस्सा जलन उनके ऊपर बहुत बुराई लगते हैं, विरोध भी कर लेते हैं कई बार। சபை நல்லா நடந்துகிட்டு இருக்குது, मान लो सभा अच्छा चल रहा, कलीसिया சபைக்கு எல்லாம் நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணிட்டீங்க, आप सब अच्छा सफेद कर दिया है, சபைக்கு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டீங்க, अच्छी से डेकोरेशन कर दिया आप लोग। சபை அந்த கட்டடத்தினுடைய ஓனர் வந்து நீங்க கிளம்பணும் அப்படிங்கிறாரு. अचानक मालिक साहब आकर कह रहे खाली करके दे दो, உடனே உங்களுக்கு என்ன வருது? आपके क्या आ जाते हैं एकदम, இவன் ஏன் இப்படி பண்றான், ये क्यों ऐसा कर रहे, நான் இவ்வளவு செலவழிச்சு வச்சிருக்கிறோம், இவன் இப்படி பண்றானே, हमने बहुत मेहनत किया इसका सफेद के लिए, अभी खाली करने के लिए बोल रहे करके गुस्सा அவர் மேல நமக்கு வந்து கோபம் வருகிறது. उस व्यक्ति का ऊपर व्यक्ति का रूप से उनके ऊपर गुस्सा आ जाते हैं, அவர் மேல நமக்கு ஒரு ஆதங்கம் வருகிறது. उन व्यक्ति का ऊपर हमारा बहुत जलन हो जाता है, அவர்கிட்ட போய் நம்ம முறைக்கிறோம், उनसे हम लड़ने लगते हैं। ஆனால் இங்க பவுல் என்ன சொல்கிறார்? लेकिन पौलुस ने क्या लिखा है, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. हमारा लड़ाई मांस और लहू से नहीं है। நான் போன முறை வந்த பொழுது கடைசியாக அந்த பழைய சபையில வைத்து நம்ம பிரசங்கித்தோம். मैं पिछले महीना आखिरी बार उधर आया था, उसी पुराना कलीसिया में प्रचार किया। அந்த இடத்துல பாஸ்டர் கடைசியா ஒரு ஜெபம் சொன்னாங்க. आखिरी में पास्टर उधर एक प्रार्थना का बताया रहा था, இந்த சொந்தக்காரரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, इस जगह का मालिक को आप आशीष दे करके प्रार्थना किया। ஏன் அவன் அப்படி பண்ணான், அவன்கிட்ட போய் அவனுக்காக நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லலாம் पास्टर वैसा नहीं किया, उन्होंने हमारे लिए धोखा दे दिया, इसलिए उससे गुस्सा नहीं, उसके लिए आशीर्वाद के लिए दुआ की, அவரை ஆசீர்வதியும், उनका आशीष दे। ஏன்? क्यों? என்னுடைய யுத்தம் அவரோட கிடையாது, हमारा लड़ाई उनसे नहीं है, என்னுடைய சண்டை அவரோட கிடையாது, हमारा समस्या उनके साथ नहीं है, என்னுடைய சண்டை என்னுடைய யுத்தம் மாம்சத்தோட இரத்தத்தோடும் அல்ல, मेरी लड़ाई मांस और लहू से नहीं है। இன்னைக்கு பாஸ்டரோ நீங்களோ அவரோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, मान लो आप और पास्टर मिलकर उनसे लड़ते रह रहे तो இன்னைக்கு वரைக்கும் நீங்க அங்கேயே தான் இருந்திருப்பீங்க, ஒரு இடம் இல்லாமல் இந்த இடத்துல நீங்க வந்திருக்க மாட்டீங்க. अभी तक आप लड़ते रहते एक आशीर्वाद भी क्यों ये जगह भी नहीं मिल जाता। அப்பொழுது நாம் ஒரு யுத்தம் வருகின்ற பொழுது, ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, இது என்னுடைய பிரச்சனை,
இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. हम जब भी समस्या लड़ाई आते हैं उस समय हम महसूस करना इनके साथ मेरा लड़ाई नहीं है। அது புரிந்து கொள்கின்ற பொழுது जब भी हम उसका समझ लेते हैं உங்களுக்கு விடுதலை வர ஆரம்பிக்கிறது. तभी आपके लिए छुटकारा आना शुरू हो जाते हैं। நான் காலேஜ் விட்டு வெளியே வந்தபோது ஒரு சபைக்கு போவேன். जब भी मैं कॉलेज में पढ़ाई कर रहा था उस टाइम एक कलीसिया पर जाते हैं 95 96ல விக்டரி டாபர்நாக்கல் அப்படின்னு சென்னையில இருக்கிற ஒரு 1995 95 96 में ये बात है। விக்டரி டாபர்நாக்கல் ஒரு சபைக்கு நான் போவேன். विक्टर करके एक कलीसिया पर जाता हूँ। ஒரு வீட்டுக்கு மேல ஒரு குடிசையில தான் நாங்க போய் ஆராதிப்போம். एक घर के ऊपर एक छत में ही एक आराधना होती है, एक छोटा जोगी बना हुआ। அது குடிசையா தான் இருந்துச்சு. அந்த இலை போட்டு தான் அது மறைச்சிருப்பாங்க. वो जोगी जैसा सा जो नारियल का पत्ता सा बना होता है ना छत, उससे ये बंद करके रखा है। ஒரு தீபாவளி டைம்ல வெடி வெடிச்சதுல அவங்க ஏதோ போட்டதுல அது அவ்வளவு எரிஞ்சு போயிடுச்சு. एक दिवाली के समय पर किसी ने पटाखे चला रहा था, उस कलीसिया के ऊपर लग गया, वो जलने लग गया, पूरी जल गया, சபை முழுவதும் எரிஞ்சு போயிடுச்சு. पूरी कलीसिया जल गया आग से। ஏதோ மிஞ்சினது ஒரு 4-5 சேர் தான் மிஞ்சுது. सिर्फ कुर्सी वगैरह बच गया, वो सारी जल गया। ரொம்ப கோபம் எங்களுக்குலாம். हमें बहुत गुस्सा आ रहा था। அங்க இருக்கிற போலீஸ் சொல்கிறாரு, वहाँ का पुलिस बता रहा था, சார் இது வந்து தீபாவளி பட்டாசுல வெடிச்சது இல்ல, எவனோ வேறுக்குனே பண்ணி இருக்கிறான். उन्होंने कहा किसी पटाखे की द्वारा नहीं हुआ, किसी ने जानबूझकर आग लगा दिया करके बोल रहा था। நீங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவனை நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். आप एक शिकायत लेके दे दो, उस बंदा का मैं पकड़ूंगा, उसका अंदर कर दूंगा। நாங்கெல்லாம் அப்ப இளம் வாலிபர்கள், हम सब जवान था उस टाइम। நாங்கெல்லாம் பாஸ்டர் சொல்றோம், பாஸ்டர் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் பாஸ்டர், விட்டுற கூடாது பாஸ்டர். हमने पास्टर से कहा पास्टर चले, उसका नहीं छोड़ेंगे। நாங்கெல்லாம் அந்த சபையில போயிட்டு நாங்கெல்லாம் சபை தரையை துடைப்போம், எல்லாத்தையும் கழுவுவோம், நாங்கெல்லாம் ரொம்ப பிஸியா இருப்போம். उस टाइम हम कलीसिया में बहुत काम करने वाला, झाड़ू पोछा लगाते हैं, कलीसिया का बहुत प्यार करते था उस टाइम। அப்ப அது எரிஞ்சிச்சுனா எங்களுக்குலாம் செம கோவம். इसलिए गुस्सा आया था, वो जल गया करके हमें बहुत गुस्सा आ गया। பாஸ்டர் கூப்பிட்டு நாங்கெல்லாம் சர்ச்சை இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. हाँ पास्टर का लेके चला गया थाने पर शिकायत करने के लिए। பாஸ்டர் எஃப்ஐஆர் அங்க ஃபைல் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. पास्टर सब रेडी हो गया, लिख के देने के लिए शिकायत है। பாஸ்டர் சொன்னாரு, நான் எனக்கு ஒரு நாள் கொடுங்க, நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. लेकिन अचानक पास्टर ने बोला आज नहीं, मुझे वैसा लग रहा है, एक दिन टाइम दे दो करके पास्टर चला गया। நைட்டு ஃபுல்லும் ஜெபிச்சாங்க. रात भर प्रार्थना किया। அடுத்த நாள் எங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. दूसरा दिन हम सबको बुलाया पास्टर। தம்பிங்களா நீங்கெல்லாம் கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. बच्चों आप सब नाराज गुस्सा में हैं, मैं जाता हूँ, நான் போலீஸ்ட்ட போக போறது இல்ல, आज मैं थाने पर नहीं जाऊंगा। எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு வருத்தம், அவர் மேல ஒரு கோவம். என்ன பாஸ்டர் அவர் சொல்றாரு, அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துற வேண்டியதா? हमें इतना नफरत गुस्सा था, क्यों पास्टर क्यों डर रहे हैं, उससे एक बदला लेना करके हम बोलने लग रहे हैं। அவர் சொன்னாரு, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. तभी पास्टर ने बोला बेटा हमारा लड़ाई मांस और लहू से नहीं है। இந்த சபை எரிந்து போய்விட்டது, ये कलीसिया जल गया है, மோசே இறந்து விட்டான், मूसा मर गया है, புதிதான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். लेकिन नया काम को खुदा करने वाला है। நாம் புதிதான காரியத்தை பார்க்க போகிறோமா? हमारा जीवन में नया कार्य को देखने चाहिए। எரிந்த சபைக்கு பழி வாங்க போகிறோமா? जला हुआ कलीसिया का बदला लेना है। பழி வாங்குதல் நம்முடையது கிடையாது, बदला लेना हमारा नहीं है। நாம் புதிதான காரியத்தை பற்றி பார்ப்போம். हम हमेशा नई कार्यों को देखना है, புதிதான காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு नई आशीर्वाद को हम देखना है। ஒரு மாசத்துல நாங்க புதுசான ஒரு சபைக்கு போயிட்டோம். परमेश्वर की दया से एक महीना में एक नया कलीसिया में खुदा लेकर गया। அங்க வச்சு பாஸ்டர் சொன்னாங்க, उधर पास्टर ने कहा பசங்களா நீங்க எல்லாம் கோவத்துல இருந்திருப்பீங்க, आप सब उस दिन गुस्सा में था, நாங்கெல்லாம் சின்ன பசங்க, எங்களுக்குலாம் இன்னும் அவ்வளவா தெரியாது, हम सब छोटा उम्र में था, कॉलेज में पढ़ाई कर रहा था। அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் மனம் புதிதாக வேண்டும் அப்படி. इसलिए पौलुस कहते हैं दुनिया के लिए तुरुस नहीं बनो, आप परमेश्वर के लिए खड़े होना। நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன பண்ணோம், ஒரு பழி வாங்கிரணும்னு நினைச்சோம். हम ये दुनिया का रीति से सोचने लगा हम बदला ले लेंगे। பாஸ்டர் சொன்னாங்க பழி வாங்குதல் தேவனுக்குரியது. लेकिन पास्टर ने हमें समझाया बदला लेना खुदा का काम है। ஒரு 6 மாசத்துல அவர் புது வீடை கட்டிட்டார். 6 महीना में उनका पास एक नया भवन, नया घर आ चुका है। அந்த வீடு கட்டி அந்த பிரதிஷ்டை பண்ணிக்கிட்ட பொழுது திரும்ப சொன்னாங்க பாஸ்டர், दोबारा पास्टर ने कहा जब 6 महीना में नया बनने के बाद
நாம பழி வாங்குறதுல கவனமா இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நாம ஆசீர்வதிச்சிருக்கப்பட்ட अगर उसी दिन हम बदला लेने के लिए जाएगा तो ये आशीर्वाद हमें नहीं मिलना था। போலீஸ் அவனை பிடிச்சி அடிச்சிருப்பான், पुलिस उसका पकड़ लेते, गिरफ्तार तो कर लेते हैं, அவன்கிட்ட ஏதாவது காசு வாங்கியிருப்பான், उससे पैसा लेकर छोड़ देते हैं। நாம இன்னும் எரிஞ்ச சபையை பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம்। लेकिन हमारा जिंदगी वही जला हुआ कलीसिया का ऊपर ही होते हैं। உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல। इसलिए आपकी लड़ाई मांस और रक्त से नहीं है। இதுல நம்ம மூணு பேரை பார்க்க போகிறோம்। इसमें हम 3 लोग का देखने जा रहे இந்த हैं। மூன்று பேரும் ये 3 लोग हैं, அவர்களுக்கு வந்த யுத்தத்தை उनका पास आया हुआ लड़ाई को ஜெபத்தினாலே அவர்கள் மேற்கொண்டார்கள்। प्रार्थना के द्वारा उन्होंने जीत हासिल किया है। முதலாவது யாக்கோபு। पहला हम इंसान याकूब का बारे में देखने जा रहे हैं। யாக்கோபை பத்தி பார்க்க போகிறோம்। अभी याकूब का बारे में पढ़ने जा रहे हैं। ஆதியாகமம் 32 32वां अध्याय, उत्पत्ति 32वां अध्याय खोलो। ஆதியாகமம் 32 24 இருந்து 32 का 28 24 में लिखा है, 32 का 24 से लेकर 28 तक है। 32वां अध्याय 24 से लेकर 28 तक। बच्चों खोल के पढ़ो जोर से, और याकूब और अकेला रह गया, जोर से। और याकूब आप अकेला रह गया। हाँ तब कोई पुरुष और हाँ पाँव फटने तक हाँ उसके मन युद्ध करता रहा। हाँ இப்ப இதுல எப்படின்னா யாக்கோபு हाँ। அவன் பெரிய செல்வந்தனாகி விட்டான்। देखो याकूब का बारे में लिखा, याकूब यह बहुत बड़ा अमीर व्यक्ति, बहुत बड़ा बन चुका है। அவன் அவனுடைய சகோதரனை ஏமாத்திட்டு போய் அவன் ஒரு பெரிய செல்வந்தன் ஆயிட்டான்। वो लेकिन उनकी शुरुआत वैसा था, अपनी भाई का धोखा देकर गया था, लेकिन आते समय बहुत बड़ा बन चुके हैं, बड़ा अमीर व्यक्ति था। இப்ப திரும்ப வர்றான்। अभी वापस आ रहे हैं अपने भाई से मिलने के लिए। அவனுடைய சகோதரனை பார்க்க போகிறான்। उसका भाई का देख रहा है, கை கால் ஆடுது, उनका हाथ सब डरने हिलने लग रहा है, மனசு படபடன்னு அடிக்குது। उनकी हृदय कांपने लगा है। நாம இன்னைக்கு அவ்வளவுதான், आज बस मेरा भाई मुझे कुछ मार देगा करके सोचा है, நம்ம சகோதரன் நம்மள சட்னியாக போகிறான்। मेरा भाई मुझे मारेगा अजीज करके कांपने लगा, பயம்। डर। உடனே என்ன பண்றான், மனைவிமார்கள்லாம் முன்னால் அனுப்பி விட்டுட்டான்। पहले क्या कर रहा था, अपनी बीबी लोगों को आगे भेज दिया। நல்ல புருஷன், अच्छा घर वाला वो, பிள்ளைங்கள்லாம் முன்னால் அனுப்பிட்டான்। बच्चों परिवार को पहले भेजने लगा। நல்ல அப்பா। अच्छा पिता है वो, அப்படி நாம நினைக்கலாம், वैसा सोच सकते हैं, அவன் தனித்து இருக்கிறான்। लेकिन वो अकेला होने के लिए सबको आगे भेज दिया था। அங்க தனித்து இருந்து என்ன பண்றான் பாருங்க, वो अकेलापन होकर क्या कर रहा था, விடியும் அளவும் ஜெபிக்கிறான்। सुबह होने तक प्रार्थना कर रहा है। ஒரு தேவ மனிதன், தேவ தூதன் வந்து அவனோட போரிடுறான்। उधर परमेश्वर स्वर्गदूत का रूप से आकर उनसे युद्ध लड़ने लग रहा। தனியா இருந்து அவன் போரிடுறான்। वो अकेला स्वर्गदूत से प्रार्थना के साथ लड़ रहा था। இயேசு கிறிஸ்து இப்படிதான் தனியா இருந்து ஜெபிச்சார்। यीशु मसीह भी चेलों को भेजकर अकेलापन होकर प्रार्थना कर रहा மலை था। உச்சிக்கு போயிடுவாரு, कई बार पहाड़ की ऊंची पर चले जाते हैं, இரவு முழுவதும் ஜெபிப்பாரு। पूरी रात प्रार्थना करते हैं। அவரை அங்க சிலுவையில் அறையிறதுக்கு முந்தின நாள்ல அவருடைய ரத்தம் சிந்த வரைக்கும் அவர் ஜெபிக்கிறார்। क्रूस में जीवन देने का पहला दिन रात में उसकी पसीना खून जैसा गिरने लगा, तब तक प्रार्थना किया। நீங்கள் அப்படி ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? आप लोग भी वैसी प्रार्थना करने के लिए भी रेडी होना चाहिए। உங்களுக்கு பயம் இருக்குது, आपके अंदर डर है, எல்லாம் போயிரும் நினைக்கிறீங்க, आप सोच रहे हैं सब चला जाएगा। உங்களுடைய உயிர் மேல பயம் இருக்குது। कई बार आपकी जान के ऊपर प्यार, आपको डर है। எனக்குரிய சொத்து மட்டும் போகிறது இல்ல, आप ये नहीं सोच रहे सिर्फ मेरा पैसा ही जाएगा, என்னுடைய உயிரே போயிரும், हाँ मेरा जान भी चला जाएगा, என்னுடைய ஜீவனே போயிரும்। मेरी खुद की जीवन भी चला जाएगा। இதுதான் என்னுடைய கடைசி நேரம்। क्या यही मेरी आखिरी समय? அவனுடைய துக்கம் उनका दुख தூக்கத்தை விட அதிகமா இருந்தது। उनकी नींद से भी ज्यादा था, उसकी दुख गहराई दुख आ चुका है। இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களை கூட்டிட்டு போனாரு। यहाँ यीशु मसीह 3 चेलों को पहाड़ पर लेकर गया। அவர்களுக்கு தூக்கம் பெரிதாக மீட்டது। उधर 3 चेलों को अंदर नींद ज्यादा आने लगा, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, क्योंकि उनका समस्या नहीं। இங்கே யாக்கோபுக்கு பிரச்சனை। याकूब को इधर देखो, याकूब का अंदर समस्या है, அவனுக்கு பிரச்சனை। उनके अंदर समस्या है।
இரவு முழுவதும் போரிடுகிறார். पूरी रात वो लड़ने लग रहा है. நீங்கள் போரிடுவதற்கு தயாராக आप இருக்கிறீர்கள். लड़ना प्रार्थना में लड़ने के लिए तैयार होना चाहिए. இரவு முழுவதும் போரிடுவதற்கு தயாராக या पूरी இருக்கிறீர்களா? रात प्रार्थना में युद्ध करने के लिए तैयार है. உங்க தனி ஜெபத்துல நீங்க आप ஜெபிக்கிறீங்க. अकेला का प्रार्थना पर युद्ध लड़ने के लिए तैयार है. தனித்திருந்து ஜெபிக்க தயாராக क्या இருக்கிறீர்களா? हमेशा अकेलापन होते प्रभु से परमेश्वर से बात करना है. பாஸ்டர் என்ன வந்து இங்க இருக்கிற ஒரு பார்க்கு கூட்டு போனாங்க. यहाँ एक पीछे एक पार्क था, उधर पास्टर ने लेकर गया. அது ஒரு தனித்து இருக்கிறதா ஒரு பெரிய இடமா இருந்தது. वो पीछे अर्बल पार्क बहुत बड़ा था, अकेलापन होने के लिए मौका बहुत था उधर. பாஸ்டர் சொன்னாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்போது இங்க தான் வந்து ஜெபிப்பேன். पास्टर ने कहा जब भी दिल में कुछ घबराहट होती है, यहाँ आकर मैं दुआ करता. நான் அப்ப எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. तभी मुझे ये बात याद आ गई. யாக்கோபு தனித்திருந்து போரிட்டான். यहाँ लिखा याकूब ने अकेला होके ही वो प्रार्थना में लड़ने लगा. அங்க அந்த தேவதூதன் சொல்றான் என்ன விட்டு நான் போகணும் அப்படிங்கறான். वो स्वर्गदूत कह रहा था याकूब मुझे छोड़ दो, दिन आ रहे मैं जा रहा हूँ. நான் போக விட மாட்டேன். याकूब ने कहा मैं जाने नहीं दूंगा. என்ன தெரியுமா சொல்றாரு யாக்கோபு? याकूब ने क्या बोला था? 28வது வசனத்துல சொல்லுது उसमें 28 का वचन में लिखा है என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். मुझे आशीष देने ही मैं आपको जाने दूंगा. நீங்க ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வதிங்க. आप आशीर्वाद देना तो दो, உமக்கு சித்தம் இருந்தா ஆசீர்வதிங்க. आपकी इच्छा तो मुझे आशीर्वाद दो. நான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டியதற்கு நான் யோகிதை உள்ளவனா இருந்தால் என்னை ஆசீர்வதிங்க அப்படி मुझे சொல்ல. आशीर्वाद देने के लिए मैं योग्य है तो मुझे आशीर्वाद दे दो करके नहीं बोला. நான் பாவிதான். उन्होंने कहा मैं पापी हूँ, நான் ஏமாத்துனவன் தான். मैं धोखाबाजी हूँ, நான் ஓடி போனவன் தான். मैं भागने वाला हूँ, ஆனா என்னை இன்னைக்கு ஆசீர்வதிங்க. लेकिन आज मुझे आशीर्वाद दे दो. இரவு முழுவதும் நான் போரிடுவேன். पूरी रात में मेहनत करूंगा प्रार्थना में, छोड़ूंगा नहीं. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். हाँ मुझे बिना आशीर्वाद से मैं आपको नहीं छोड़ूंगा. எனக்கு எங்களுக்கு சபைக்கு இடம் கிடைக்கல. हमारे लिए कलीसिया के लिए जमीन नहीं मिला. நாங்க ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறோம். हम गांव गांव पर जा रहे हैं, இடமா போயிட்டு இருக்கிறோம். जगह जगह बदल रहे हैं. எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டோம். हमें बिना आशीर्वाद से ही हम नहीं छोड़ेंगे. எங்களுக்கு இடம் கிடைக்கிறது வரைக்கும் நாங்க ஜெபிப்போம். जब तक हमारे लिए जमीन नहीं मिलते, जब तक हम प्रार्थना करते रहेंगे. எங்களுக்கு இடம் கிடைத்தால் ஒழிய உம்மை விட மாட்டோம். हमें जमीन मिलने ही हम आपको छोड़ेंगे खुदा. அது இரவு முழுவதும் ஜெபிக்கிறதா हो இருந்தாலும் सकता சரி, है पूरी रात की प्रार्थना है, தனித்திருந்து ஜெபிக்கிறதா हो இருந்தாலும் सकता है சரி, अकेलापन भी प्रार्थना है. எப்படி ஜெபிச்சாலும் நாங்க அதற்காக ஜெபிக்க போறோம். जैसा भी प्रार्थना करें उसके लिए आप प्रार्थना करना ही चाहिए. இதுல பாருங்க, इसमें देखो அதுல சொல்லிருது தொடை சந்தை தொட்டான். उसका लिखा परमेश्वर उसकी पाँव का मांसों को छुआ. யாக்கோபினுடைய தொடை சதையை தொட்டான். यहाँ लिखा याकूब का पाँव का ऊपर छुआ. छुआ मतलब परमेश्वर नस कर पकड़ा है. அப்போ அவன் வந்து இழுத்துக்கிட்டே நடந்திருக்கு. तभी वो डेढ़ा करके लंगड़ा जैसा चलने लग रहा था. நொண்டி நொண்டி நடந்திருக்கும். वो लंगड़ा जैसा चल रहा था. நான் நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆசீர்வாதம் வேணும். लेकिन याकूब ने जिद कर रहा था मैं लंगड़ा होने से भी मुझे कोई समस्या नहीं, मुझे आशीर्वाद ही चाहिए. நான் நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, சபைக்கு இடம் வேணும். मुझे लंगड़ा होने से भी कोई समस्या नहीं, लेकिन मेरे कलीसिया के लिए जगह चाहिए है. நான் நைட்டு தூங்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு இடம் வேணும். पूरी रात मुझे नींद ना होने से भी कोई बात नहीं, लेकिन मुझे जमीन चाहिए है. நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, எனக்கு சபைக்கு இடம் வேணும். मुझे भोजन ना होने से भी मुझे कोई बात नहीं, मुझे कलीसिया के लिए जगह चाहिए है. வைராக்கியம் வேண்டும். हमारे लिए एक हिम्मत होना चाहिए. உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? क्या आपके अंदर ये हिम्मत है? யாக்கோபுவை போல ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? याकूब जैसा एक लड़ने के लिए आदत होना चाहिए. தேவ ராஜ்யம் பலவந்தப்படுகிறது. यानी परमेश्वर की राज्यों को मजबूत कमजोर में लेकर आना है, मजबूत में लेकर आना. யாக்கோபை போல நாம் பலவந்தமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். याकूब जैसा परमेश्वर के राज्यों को मजबूत हम लेना चाहिए. இன்னைக்கு நாமெல்லாம் பேதுரு மாதிரி தூங்கிடுறோம். आज हम क्या कर रहे हैं, पतरस जैसा प्रार्थना के समय पर सो जाते हैं. ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. प्रभु उनका लेकर जा रहे हैं, पतरस को, दूसरों तीनों को. நீங்க ஜெபிங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. प्रभु ने कहा आप लोग प्रार्थना करो. ஆண்டவர் போகும் பொழுது நம்ம ஜெபிக்கிற மாதிரி இருக்கிறோம். लेकिन जब भी वो प्रभु जाते समय वो प्रार्थना कर रहा था जैसा हम कर रहे हैं वैसा. ஆண்டவர் கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா நம்ம தூங்கிடுறோம். लेकिन यीशु मसीह थोड़ा दूर जाने के बाद वो सोने लग गया. அப்ப என்ன ஆகுது? क्या हो रहा था उधर?
பேதுரு சொல்றாரு, யார் உம்மை மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். उससे पहले पतरस कह रहे हैं, प्रभु यीशु दुनिया में कोई भी इनकार करने दो, लेकिन मैं आपके इनकार नहीं करूंगा. அவன் ஜெபிக்காததினாலே, விழித்திருந்து ஜெபிக்காததினாலே அவன் மறுதலித்து விட்டான். वो प्रार्थना ना करने के कारण, सोने के कारण परमेश्वर का उन्होंने इनकार कर दिया. அப்ப நாம் விழித்திருந்து தேவனோடு இருந்து ஜெபித்தால் நாம் தேவனுடைய காரியத்தை செய்கிறவர்களாக இருப்போம். इसलिए हम जागते हुए प्रार्थना में लगे रहने से परमेश्वर की काम हमारा जीवन से प्रकट होगा. அந்த விழித்திருந்து ஜெபிக்காததினாலே அவன் மறுதலித்து விட்டான். इसलिए वो जागते हुआ सोने के कारण परमेश्वर का इनकार कर दिया है. அதுக்கப்புறம் நம்ம அப்போஸ்தலர் படிகள்ல நம்ம பார்க்கிறோம், तभी हम प्रतीत का काम में पतरस का बारे में देखते हैं. அவர்கள்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வர்றாங்க. सब प्रार्थना कर रहा था, पवित्र आत्मा उनके ऊपर उतर आ रहा है. அப்போ அவனுக்கு தைரியம் வருது. उनके लिए हिम्मत आने लगा. ஒரு வேலைக்காரி சொன்னான் மறுதலித்தவன். देखो, एक इनकार करने वाला वो, அரசாங்க அதிகாரிகள் சொல்றாங்க நீ ஜெபிக்க கூடாது, நீ பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. जब भी वो यीशु का इनकार कर रहा था, उधर एक नौकरी नानी पूछ रहा, इनकार किया. अभी यहाँ देखो, बहुत बड़ा ऑफिसर नेता पूछ रहा था, तभी वो इनकार नहीं कर रहा है. அவன் சொல்றான், நான் பிரசங்கிக்க தான் செய்வேன், நீங்க செய்ய முடிஞ்சதை செஞ்சுக்கோ. ये हिम्मत से कह रहा था पतरस, मैं यीशु मसीह का प्रचार ही करूंगा, आप जो भी करना करे मुझे. வேலைக்காரிக்கு பயந்தவன் அரசாங்க அதிகாரிக்கு பயப்படவில்லை. एक छोटा सा नौकर का डरा था, लेकिन यहाँ आकर बड़ा ऑफिसर का नहीं डरा वो. ஏன்? क्यों? ஜெபம், प्रार्थना, பரிசுத்த ஆவி, पवित्र आत्मा. நீங்களும் நானும் அதனை தேடணும். हम सब उस पवित्र आत्मा को खोजना है. சபையை குறித்ததான துக்கம் உங்களுடைய தூக்கத்தை விட அதிகமா இருக்க வேண்டும். आपकी कलीसिया के बारे में जो दुख है, तकलीफ है, आपका नींद से भी ज्यादा होना चाहिए. அப்படி இருக்கின்ற பொழுது वैसा होते समय அந்த தேவதூதன் சொல்கிறான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். वो स्वर्गदूत हमें देगा, मैं तुझे आशीर्वाद जरूर दूंगा. அவன் சொல்றான், वो कह रहा था, உன் பேர் என்னப்பா? आपका नाम क्या है? என் பேர் யாக்கோபு. वो कह रहे, मेरा नाम याकूब है. யாக்கோபுனா என்னது? याकूब का मतलब क्या है? ஏமாத்துறவன், धोखाबाज, எத்தன், धोखा देने वाला, ஃப்ராட். धोखा. அவன் சொல்றான், நீ யாக்கோபு, आपका नाम याकूब है, நீ என்ன விடல, आप मुझे नहीं छोड़ा, இரவு முழுவதும் ஜெபிச்ச, पूरी रात प्रार्थना किया, இன்னைக்கு நான் உன் பேரை மாத்துறேன். आज मैं आपका नाम को बदल दूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. இரவு முழுவதும் விடாமல் போரிடுகின்ற பொழுது உங்களுடைய பெயர் மாறுகிறது. पूरी रात मेहनत करके प्रार्थना करते समय खुदा आपका नाम को बदल देगा. உங்களுடைய குணம் மாறுகிறது. आपके हालत को बदल देगा. உங்களுடைய சூழ்நிலை மாறுகிறது. आपकी आदत को खुदा बदल देगा. எந்த சகோதரனை பார்த்து பயந்தானோ அந்த சகோதரன் வந்து சொல்ற, ஆவி கட்டி பிடிச்சி அவன் அரவணைக்கிறான். याकूब जिस भाई से डर रहा था, प्रार्थना के बाद वो भाई आकर गला लगा रहे. இரவு முழுவதும் நீங்கள் விழித்திருந்து ஜெபித்து அந்த ஒரு பலவந்தத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய சூழ்நிலை மாறுகிறது. पूरी रात आप प्रार्थना करते समय आपकी हालत को खुदा बदल के डालेगा. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் அப்படி ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கீங்க? कितने लोग रेडी है पूरी रात प्रार्थना करने के लिए? ஹல்லேலூயா. हालेलुया. என் உடம்பு போனாலும் பரவாயில்ல, मेरा शरीर कमजोर होने से भी कोई बात नहीं, என் வயிறு கடகடன் சவுண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, मेरा पेट में आवाज आने से भी मुझे कोई बात नहीं, நான் என்னை ஆசீர்வதிக்காத வரைக்கும் நான் விட போறது இல்ல. बिना आशीर्वाद मिलने तक मैं नहीं छोड़ूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த ஆசீர்வாதம் வராம நான் போக போறது இல்ல. बिना आशीर्वाद से मैं नहीं जाऊंगा. இஸ்ரவேல் யாக்கோபு இஸ்ரவேலாய் ஆகிற வரைக்கும் நான் ஜெபிக்க போறேன். याकूब का इस्राएली जैसा बदला नाम जब तक मैं प्रार्थना करते रहूंगा. எத்தனை இருக்கிறேன் நான் பரிசுத்தமாகிற வரைக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். मैं धोखाबाज था, अभी पवित्र इंसान होने तक मैं प्रार्थना करूंगा. அப்பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். तभी प्रभु आपकी जीवन को बदल देगा. நீங்க தயாராக இருக்கிறீர்களா? क्या आप रेडी है? அடுத்தபடியாக தானியேலை குறித்து பார்ப்போம். और एक व्यक्ति दानियल भविष्यद्वक्ताओं के बारे में, தானியேல் 6:10. दानियल भविष्यद्वक्ता தானியேல் 6:10. 6 का 10 में लिखा है, दानियल भविष्यवाणी. அங்க தானியேல் ஒரு பெரிய அரசாங்க பதவியில இருக்கிறார். या दानियल एक बहुत बड़ा राजा का नीचे एक बहुत बड़ा अधिकारी के रूप से रह रहा था. ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறார். और राजा का अकेले स्थान है दानियल का मिल चुका था. ராஜாவுக்கு அறிவுரை சொல்லுகிறவனாக இருக்கிறார். राजाओं को ये अच्छा शिक्षा देने वाला, उसकी आलोचना करने वाला था. இப்ப ராஜா ஒரு
ஆர்டர் போட்டுட்டாரு. अभी राजा ने पूरी देश पर एक आगे एक कानून लेकर आ गया. நீங்க வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. उन्होंने यही बोला था, मुझे छोड़कर आप किसी का भी आराधना नहीं करना வேற है. யாரும் தேவன் இல்ல. इस दुनिया में और कोई देवी परमेश्वर नहीं है. அப்படின்னு போட்டு வெளியே சொல்லியாச்சு. वैसा एक कानून लगाकर लिखाकर पूरी देश में उन्होंने क्या कर दिया, कानून का लाभ कर दिया. இப்ப பாருங்க, அந்த அரசாங்க அதிகார அந்த உத்தரவை மீறினா தானியேலுக்கு எல்லாமே போயிடும். आप भी देखो, जो जो उस कानून का नहीं मानते हैं, अगर नहीं मानेगा तो उसका सब कुछ खत्म, जान भी चले जाते हैं. அவனுடைய பதவி போயிடும். अगर दानियल की नहीं किया तो उसका जो अधिकारी क्या चले जाते हैं. அவனுக்கு இருக்கிற செல்வம் போயிடும். उनके पास जो भी धन दौलत चले जाते हैं. அவனுக்கு இருக்கிற அதிகாரம் போயிடும். उनके अधिकारी चले जाते हैं. அவனுடைய உயிருக்கே ஆபத்து. उनकी जान का भी खतरा है. அப்படிப்பட்டதான ஒரு உத்தரவு போயாச்சு. वैसी एक कानून राजा ने पूरी देश में लेकर आ गया है. இங்க பாருங்க, इधर देखने से 6:10 சொல்லுது, 6:10 में उन्होंने बता रहा था, தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு என்று அறிந்த போதிலும், यहाँ लिखा दानियल उसी कानून के ऊपर मोहर लगाने से पहले मोहर नहीं लगाया, ये बातों को राजा जान चुका है. இந்த மாதிரி ஒரு உத்தரவு போயாச்சுன்னு தெரிந்த பின்பு राजा ये समझ लिया, ये कानून चला गया, ये दानियल भी समझ लिया. வெளியே போன்னு சொல்லின பிந்தி ये बाहर जाने के बाद அவன் சொல்லல, என்ன ஆண்டவரே உம்மரை என்ன நான் தினந்தோறும் ஜெபிச்சிட்டு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு. वो नहीं, दानियल वैसा नहीं बोल रहा था, प्रभु मैं रोज ही प्रार्थना कर रहा था, मुझे क्यों वैसा हुआ. நான் இந்த ஊழியத்தை விட்டுட்டு நான் போக போறேன். ये छोड़कर मैं चला जाऊंगा. நாங்க இது ஒரு வருஷத்துல 3 சர்ச்சை நாங்க 3 இடத்துக்கு மாற வேண்டியதாயிடுச்சு. நான் சபையை விட்டு போறேன். ये कलीसिया ठीक ने एक साल में 3 जगह बदल दिया है, छोड़ के जाऊंगा मैं. தானியேல் என்ன பண்றான்? लेकिन दानियल ने क्या कर रहा था, அதனை அறிந்த பின்பு, उस कानून का वो जानने के बाद தெரிந்த பின்பு, उस कानून के बारे में हर एक बात जानने के बाद, மூன்றாவது சபை இடத்துக்காக வந்த பின்பு, वो तीसरी स्थान कलीसिया में हम आने के बाद भी, கிராமத்திலே உங்க சபைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தெரிந்த பின்பு, जो इस जगह पर आपके लिए आराधना के लिए स्थान नहीं मिलेगा, ये बात सुनने के बाद भी, அப்படி தெரிந்த பின்பு என்ன பண்றா? वो यहाँ दानियल क्या कर रहा था, ये कानून का बारे में जानने के बाद அவன் போய் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரிக்கிறான். वहाँ लिखा उन्होंने प्रार्थना करने लगे. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த கிராமத்துல உங்களுக்கு இடம் கிடையாது. लोग कहते हैं इस गांव में आपके लिए जमीन है नहीं है. சொன்ன பிந்தி ये बोलने के बाद அவன் போய் ஜெபிக்கிறான். यहाँ दानियल भी सुनने के बाद ही जाके प्रार्थना कर रहा था. அதற்கு அப்புறம் போய் ஜெபிக்கிறான். उसके बाद प्रार्थना कर रहा था. நீங்களும் அப்படிதான் ஜெபிக்கணும். आप लोग भी वैसी प्रार्थना करना है. ஏன் தெரியுமா? क्यों बता, இந்த அரசாங்கம் கடைசி கிடையாது. ये नहीं, ये सरकारी उनके लिए आखिरी नहीं था. இந்த அரசாங்க முடிவு கிடையாது. ये सरकारी उनके अंत नहीं था. என்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. क्योंकि वो जान चुका था मेरी लड़ाई इस सरकार से, इस मांस और लहू से नहीं है. என்னுடைய யுத்தம் வேற இடத்துல. मेरा लड़ाई और कहीं है. நான் அங்க பாத்துப்பேன். मैं उधर जाके लड़ूंगा. இவங்களோட எல்லாம் போய் நான் சண்டை போடுவேன். मैं इस मनुष्य को साथ नहीं लड़ूंगा. நீங்க என்ன அதிகாரமும் போட்டுக்கோங்க. आप जो भी कानून लेकर आओ, நீங்க என்னன்னாலும் முடிவு பண்ணிக்கோங்க. आप जो भी फैसला करो, நான் என்னுடைய தேவனிடத்துல போய் ஜெபிக்கிறேன். लेकिन मैं मेरा प्रभु से बातचीत करूंगा. அவன் மறைந்திருந்து ஜெபிக்கல. वो चुपके नहीं प्रार्थना कर रहा था. 6:10 போட்டிருக்குது. 6:10 में लिखा है, பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்தான். वो खिड़की का खोल कर रख के प्रार्थना कर रहा था. இந்த மோகினாத் இந்த கிராமம் ஃபுல்லா நீங்க நடந்து போய் ஜெபிக்கணும். आप इस गांव में मोगिनाथ में पैदल होके जाके दुआ करना चाहिए. யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னுடைய காலடி படிக்கிற இடம் எல்லாம் உனக்கு கொடுப்பேன் அப்படினு இருக்காரு. यहोशुआ से खुदा वायदा किया, जहां तू पांव रखोगे वो जमीन तेरा हो जाएगा. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு திங்கக்கிழமை நீங்க ஒரு இதை எடுத்துக்கறணும். आप क्या करना, एक सोमवार एक भाई लोग जमावारी लेना चाहिए. செவ்வாய்க்கிழமை நீங்க எடுத்துக்கறணும். और उसके बाद मंगलवार और कोई भाई जमावारी, புதன்கிழமை அவர் எடுத்துக்கறணும். बुधवार और कोई जमावारी लेना है. எந்த இடம்லாம் நீங்க நடந்து முடிக்க முடியும், जो जो जगह आप जा सकते हो उस जगह तक जाते நடந்து ஜெபிக்கணும். आप पैदल जाते जाते वो जगह के लिए दुआ करना है. ஆண்டவரே யோபு ஜெபிச்சது போல ஜெபிக்கிறேன். हाँ, प्रभु से कहना चाहिए, प्रभु मैं अय्यूब जैसा प्रार्थना करता हूँ. நீர் பெரியவர் வல்லவர் என்பதை நான் கேட்டிருக்கிறேன். हाँ प्रभु मैं जान चुका हूँ, बड़ा है चमत्कार करने वाला है. தென்னிந்தியாவுல சொல்லி இருக்காங்க,
उधर सुना है, நான் ஒரு சாட்சியா கேட்டிருக்கிறேன். मैं एक गवाही का रूप से सुना आपकी चमत्कार को, என்னுடைய காதுகள் கேட்டிருக்கிறது. मेरा कान में मैंने सुना आपके बारे में, ஆனா என்னுடைய கண்கள் காண வேண்டும். लेकिन आज मेरा आंखों से मैं देखने जाता हूँ. என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகணும் ஆண்டவரே. मेरे जीवन में ये प्रार्थना सच्चाई बदलना है. என்னுடைய சபையில அது உண்மையாகணும் मेरी ஆண்டவரே. कलीसिया में ये प्रार्थना बदलावट को लेकर आना है. என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில உண்மையாகணும் मेरा ஆண்டவரே. भाई का जीवन बदलना है. நீங்க நடந்து போய் भाई साहब पैदल होते 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 प्रार्थना करना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். प्रार्थना करने के लिए रेडी है. ஹalleluya. हालेलुया. இந்த போகிநாத்துல உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க வந்து சொல்லணும், பாஸ்டர் நீங்க இங்க வாங்க பாஸ்டர். इस मोगीनाथ में जमीन नहीं करके बोला, उन लोग खुद आके बोलना चाहिए इधर आपके लिए जमीन है. நீங்க இருந்தா இங்க ஆசீர்வாதம். आप लोग इस गांव में रहने से हमारे गांव का आशीर्वाद है. நான் செக்டர் 4ல ஒரு வீட்ல இருக்கிறேன். मैं 4 सेक्टर में एक घर पर किराए पर रह रहा हूँ. நான் 6 வருஷத்துக்கு முன்னால அங்க வந்தேன். 6 साल हो चुके उस घर में आकर. முதல்ல வரும்பொழுது அவர் ஒரு அமௌண்ட் சொன்னாரு. पहले जब आया था वो किराए का इतनी किराए करके बोला था. 7% ஒவ்வொரு வருஷமும் அதிகரிப்பேன்னு சொன்னாரு. वो कह रहा था हर एक साल 7% किराए बढ़ते जाएगा. ஒரு 4 வருஷம் ஆன உடனே அது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. 4 साल का बाद वो किराए बढ़ चुका है. அப்ப நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிக்கிறோம். मैं मेरा पत्नी मिलकर प्रार्थना कर रहा था. ஆண்டவரே சபை வர்ற சம்பளம் அதிகரிக்கல. प्रभु हमारा तनख्वाह नहीं बढ़ रहा है, ரெண்ட் வந்து அதிகமாயிட்டே लेकिन போகுது. किराए बहुत महंगा हो रहे हैं. ஆண்டவரே நாங்க என்ன பண்றது? प्रभु हम क्या करें? நாங்க ஜெபிக்கிறோம். अभी हम प्रार्थना करने लग रहे हैं தினந்தோறும் ஜெபிக்கிறோம். रोज ही. நாங்க காலையில நானும் மனைவியும் கைப்பிடித்து ஜெபிப்போம். हमारे एक आदत था, ये भाई साहब उनकी घरवाली दोनों हाथ जोड़कर प्रार्थना करते हैं रोज सुबह. ஒரு 5 நிமிஷம். सिर्फ 5 मिनट. கல்யாணமானவங்க எல்லாரும் அதை பண்ணுங்க. जो शादीशुदा वाला रोज सुबह अपनी बीवी से पत्नी से हाथ जोड़कर 5 मिनट जरूर दुआ करे. நாங்க ஜெபிப்போம். हम प्रार्थना करते हैं. நாங்க ஜெபிச்சோம். हम प्रार्थना किया. ஒரு நாள் அவர் வர்றாரு. एक दिन मालिक आने लगा. ஹவுஸ் ஓனர் வர்றாரு. मालिक आकर, தம்பி भाई நான் ஏற்கனவே அதிகமா உங்ககிட்ட இருந்து வாங்குறேன். पहले बहुत किराया आपसे ले रहा हूँ, இனிமே நான் ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். आगे से मैं किराए का नहीं बढ़ाऊंगा. இந்த கொடுக்கிற ரெண்டை நீங்க கொடுங்க. जो किराया आप दे रहे हैं वही देते रहना. அந்த ரெண்ட்ல இப்ப நான் 3 வருஷமா இருக்கிறேன். वही किराया अभी 3 साल हो चुके, बढ़ा नहीं है. மாதத்துல ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாம நான் 3 வருஷமா இருக்கிறேன். माइनस साल पर किराए बढ़ाने वाला नहीं बढ़ रहे हैं, हम 3 साल बराबर में रह रहे हैं. நான் இந்த மாதிரி எங்கேயும் நான் கேள்விப்பட்டது இல்ல. वैसा कहीं नहीं सुना मैंने. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? आप सुना वैसा है? ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், அதே பணம் போதும். किराया बढ़ाना नहीं, वही दे दो. ஏன்னா நான் இப்ப அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. लेकिन मैं इसलिए कहता हूँ, अगर मैं जाकर मालिक से ये बोल दिया तो அவர் ஒருவேளை 7% பதிலா 10% அதிகரிச்சிருப்பாரு. वो 7 गुना के बराबर 10 गुना मुझसे ज्यादा ले लेते. நான் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னதுனால लेकिन मैं प्रभु से कहने के बाद 7% 0% ஆயிடுச்சு. 7 गुना 0 बन चुका है. ஹalleluya. हालेलुया. அப்ப நீங்கள் தேவனிடத்தில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள். इसलिए मैं कहता हूँ हर एक बात परमेश्वर से बताना ही जरूर है. நாம என்ன பண்றோம்னா கிராமத்து தலைவர்கிட்ட போய் சண்டை போடுறோம். हम क्या करते हैं, गांव की मुखिया से जाके लड़ते हैं, प्रधानों से. நாம் தேவனிடத்துல போய் சொல்றோம். हम परमेश्वर से जाके बोलते हैं. பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்தான். यहाँ लिखा खिड़की खोल कर देश के लिए दुआ कर रहा था. அவன் பாருங்க வெறும் இந்த 6:10ல சொல்லிருக்கு, அவன் வெறும் ஜெபம் பண்ணல, यहाँ देश में लिखा है वो सिर्फ प्रार्थना नहीं कर रहा था, ஸ்தோத்திரம் செய்தான். यहाँ लिखा प्रार्थना के साथ धन्यवाद भी कर रहा था. அவர் ஒருவேளை சொல்லியிருப்பாரு, हो सकते हैं वैसा बोला हुआ. தானியேல் ஆண்டவர்கிட்ட இப்படியாக ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாரு. हो सकते हैं दानियल वैसा खुदा से धन्यवाद किया हुआ. ஆண்டவரே என்னை இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்தீங்க, प्रभु ஸ்தோத்திரம். मुझे इस्राएल देश से बबीलोन लेकर आया, धन्यवाद. அப்பா அம்மா எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு வந்தீங்க, ஸ்தோத்திரம். मेरा पापा मम्मी को छोड़कर मुझे अकेलापन किया, धन्यवाद. என்ன தூர தேசத்துல உயர்த்தினீங்க, ஸ்தோத்திரம். मुझे इस देश में बड़ा रूप से रखा, धन्यवाद. இந்த ராஜா என்ன மிரட்டுறாங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். राजा मेरे खिलाफ है, उसका भी धन्यवाद. இங்க இருக்கிற உடன் அரசு அதிகாரிகள் எல்லாம் என் மேல பொறாமையில இருக்கிறாங்க, அதற்கு ஸ்தோத்திரம். राजा का साथ जितनी लोग सब मेरे खिलाफ है, उसका भी धन्यवाद. என்னுடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, அதற்கு ஸ்தோத்திரம். मेरी लड़ाई इन मांस और लहू से नहीं, उसके लिए धन्यवाद. அதே மாதிரி நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. वैसा आप भी धन्यवाद करते रहना चाहिए. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண 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 आप धन्यवाद करते 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 உங்களுடைய சூழ்நிலை மாறுகிறது. आपकी हालत आदत बदल जाते हैं. உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கிறது. आपकी विश्वास बड़ा हो जाते हैं.
ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் நாம் ஸ்தோத்திரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்? कितने लोग आप रोज धन्यवाद कहने के लिए तैयार हैं? எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம ஸ்தோத்திரிப்போம். हम कई बार क्या करते हैं, सब हम ठीक ठाक होते समय धन्यवाद धन्यवाद बोलते हैं। பிரியாணி சாப்பிட்டுட்டு अच्छा खाना खा लिया है, நல்ல வெள்ளையமா போட்டுட்டு अच्छा कपड़ा पहन लिया है, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ओ धन्यवाद अच्छा खाने के लिए है, அது சொல்றது ஈஸி. वो आसान है, அப்படிதானே? वैसे ही आसान होते हैं। வீட்ல போய் பாத்திரத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு आप தயாரா? रसोई में जाकर बर्तन में कोई खाना नहीं तो आप धन्यवाद बोल सकते हैं। தானியேல் அப்படிதான் பண்றான். लेकिन दानियल वही किया था। அங்க தானியேல் பண்றாரு, எல்லாம் அவருக்கு பிரச்சனையா இருக்குது, கண்ணை கட்டிது மாதிரி இருக்குது. सब कुछ उनके खिलाफ था, दानियल का सब कुछ विरोध था। நாளைக்கு உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரியல. दानियल का ये भी उम्मीद नहीं था कल जिंदा रहेगा नहीं रहेगा। இந்த அரண்மனையில இருப்பானா இல்லையான்னு தெரியல. दानियल को उम्मीद नहीं था इस महल में रहूंगा नहीं रहूंगा, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். लेकिन प्रभु की तरफ से देखा है, ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான். सिर्फ प्रार्थना नहीं साथ साथ धन्यवाद भी कर रहा है। நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தயாரா? आप धन्यवाद करने के लिए रेडी रहना है। ஆண்டவரே, ஒரே வருஷத்துல 3வது சபைக்கு வந்துட்டு ஆண்டவரே. आप कहना चाहिए प्रभु 21 साल में 3 जगह हमने बदल दिया है। ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु फिर भी आपका धन्यवाद। நாங்க 3 இடத்துல ஜெபிக்க கிருபை கொடுத்தீங்க. इसलिए धन्यवाद, हमें 3 स्थान पर धन्यवाद करने के लिए मौका दिया, इसलिए धन्यवाद। ஹalleluya. हालेलुया। நீங்கள் ஜெபிக்க வேண்டும், प्रार्थना करना, ஸ்தோத்திரிக்க வேண்டும். धन्यवाद करना, அப்பொழுதுதான் तभी தானியேலுடைய தேவன் உங்களுடைய தேவனாய் दानियल का परमेश्वर तेरा परमेश्वर बनेगा। ஹalleluya. हालेलुया। தானியேலை போல நீங்களும் அங்க வந்து நீங்க ஒரு ஜெயத்தை கொள்ள முடியும். दानियल के समान आप भी एक जय का हासिल कर सकते हैं। முதலாவது நாம யாரை பார்த்தோம்? पहले किसका बारे में देखा? யாக்கோப். याकूब। இரவு முழுவதும் ஜெபிக்கிறான், वो पूरी रात प्रार्थना कर रहा था, பலவந்தமா ஜெபிக்கிறான். बहुत हिम्मत से दुआ कर रहा था। என் தொடச்சதை மட்டும் இல்ல, என்னையே நீ 2 நாள் பண்ணிக்கோ, ஆனா என்ன ஆசீர்வதிக்க. उसका शरीर कमजोर होने से भी वो कह रहा था मेरा शरीर कमजोर होने से भी कोई बात है, मुझे आशीर्वाद दे दे। நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். हमारे अंदर एक हिम्मत होना है, ஆண்டவருக்காக நான் ஏதாவது பண்ணணும். प्रभु के लिए मैं कुछ करूंगा। பவுல் சொல்றான், நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். पौल से यही कह रहे, मैं मरने से भी कोई बात नहीं, तुम लोग उधार में आना है। நான் சபிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் मेरे ஆசீர்வதிக்க. अंदर शराब आने से भी कोई बात नहीं कि आप लोग प्रभु में आना है। நீ என்ன ஜெயில போட்டாலும் சரி நான் ஸ்தோத்திரிப்பேன். मुझे बंदी गिराम में डालने से भी मैं धन्यवाद करूंगा। கப்பல் உடைஞ்சாலும் சரி நான் ஸ்தோத்திரிப்பேன். मेरा नाव टूटने से भी मैं खुदा का ही धन्यवाद करूंगा। வைராக்கியம் வேணும். उसके अंदर हिम्मत था। தேவன் மேல உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறதா? परमेश्वर के ऊपर ये बात होना चाहिए है। அதனாலதான் வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए प्रकाश वाक्य में खुदा कह रहा था, நீ உன்னை அனலா இருக்கணும் இல்ல குளிரா இருக்கணும். कह रहा था अगर तू आग में रहना नहीं तो ठंडा में रहना, गर्मी में रहना नहीं तो ठंडा में रहना। ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிட்டு இருக்க கூடாது. ये नहीं है नदी में एक पाँव खनार में एक पाँव नहीं रखना है। என்னோட காலேஜ்ல படிச்ச செந்தில் ஒரு பையன் உண்டு. मेरा दोस्त था, उसका नाम सेंदिल था, मेरे साथ पढ़ाई किया। அவன் ஒரு இந்துல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். वो प्रभु का मान लिया था हिंदू धर्म से। அவன் என்ன பண்ணிட்டான்? वो क्या करने लगा, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், मैं प्रभु का मान लिया हूँ। நான் இந்துல இருந்திருந்தேன்னா எனக்கு நிறைய விதமான रिजर्वेशन ला கிடைச்சிருக்கும். वो कहने लगा अगर मैं मेरी धर्म में खुद की धर्म में रहने से सरकारी की तरफ से मुझे बहुत कुछ मिलना था, கவர்மெண்ட் ஜாப் ला கிடைச்சிருக்கும். मुझे सरकारी काम भी मिलना था, मेरा हिंदू धर्म में मिल जाते, நான் அதை எடுக்க போறேன். लेकिन मैं उसका नहीं लूंगा। நான் இந்துன்னு பேர் போட்டு நான் இதை எடுக்க போறேன். मैं उसी जाति उसी धर्म में जाके नहीं लूंगा। ஆண்டவரை நான் ஏத்துக்கிட்டேன். मैं प्रभु का मान लिया हूँ, ஆண்டவர் என்னை போஷிப்பார். प्रभु मुझे जरूरतों का पूरी करेगा, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். प्रभु मुझे आशीष देगा। இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். हम क्या करते हैं, नीचे एक पाँव ऊपर एक पाँव रख लेते हैं। உலகத்துல ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா நான் செந்தில். हाँ, अगर दुनिया में आशीर्वाद चाहिए तो हम दुनिया का तरफ से चले जाते हैं। சபைக்கு வந்துட்டு பிரைஸ் தி லார்ட், हम कलीसिया में आके जय मसीह की। அந்த ரெட்டை வேஷம். दो तरीका जीवन नहीं चाहिए, ஒரு வைராக்கியம் வேணும். हिम्मत से लेना है। என்னுடைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். मेरा खुदा मुझे आशीर्वाद देगा। தானியேல் சொல்கிறான், அவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றாலும் நான் அவரை தான் ஸ்தோத்திரிப்பேன். दानियल ने क्या बोल रहा, खुदा मुझे आशीर्वाद ना देने से भी मैं उसका ही आराधना करूं। அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் இருக்கணும். वैसी एक आपके आदत होना चाहिए। என்னை இங்கே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். खुदा मुझे आशीर्वाद देगा। நான் கோயம்புத்தூர்ல இருந்திருக்கலாம், हो सकते हैं मैं कोयम्बतूर में, தமிழ்நாட்டுல இருந்திருக்கலாம். हो सकते हैं मैं अपनी गांव में, ஆண்டவர் என்னை இங்க அனுப்பி இருக்கிறார். लेकिन खुदा मुझे यहाँ भेजा। ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்.
खुदा मुझे आशीष देगा, ஆசீர்வதிக்கவில்லை என்றாலும் அவரை தான் நான் लेकिन ஆராதிப்பேன். मुझे आशीर्वाद ना देने से भी मैं यहोवा का ही आराधना करूंगा। ஹalleluya. हालेलुया। அப்படிதான் ஆண்டவரோடு இருந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருத்தர் இங்க இந்தியாவுக்கு வந்தார். इसी रीति से परमेश्वर के साथ 12 चेलों से एक चेला हिंदुस्तान में आया है, அதனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கோம். इसलिए वो आने का कारण हम आज प्रभु में हैं। இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதை आज जो भी आप बीज बो रहे हैं 30, 60, 100 மடங்குமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். 30, 60, 100 गुना प्रतिफल लेकर आएगा। ஹalleluya. हालेलुया। நீங்க வந்து இந்த இடங்கள்லாம் நடந்து போய் நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய கண்களே தேவனை தேவனாக காணும். आप इस जगह इस गांव पर जाकर पैदल जाकर दुआ करने से आपकी खुद की आंखों से आप परमेश्वर के चमत्कार को देख सकते हैं। தயாரா நீங்களா? क्या आप रेडी है? சகோதரர்கள்லாம் கை ஊத்துறாங்க, சகோதரிகள்லாம் हमारे भाई लोग अच्छी रीति से हाथ उठा रहे हैं, बहन लोग तो नहीं उठा रहे हैं। प्रार्थना के लिए रेडी है? சகோதரிகள் அந்த மாதிரி ஜெபிக்கணும். बहन लोग अच्छा प्रार्थना करना है। நீங்க கடைக்கு போய் வாங்கும்போது ஜெபிக்கணும். आप दुकान पर जाते हैं, दुकान के लिए दुआ करें, ஆண்டவரே இந்த கடைக்காரர் சபைக்கு வரணும். प्रभु जी दुकान मालिक की कलीसिया में आना है। இந்த கடைக்கு வர்றவங்க எல்லாம் சபைக்கு வரணும். इस दुकान में जो भी सामान लेते हैं वो प्रभु में आना है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் செய்வார் நினைக்கிறீங்களா? क्या ये विश्वास कर रहे हैं आप लोग? करे खुदा करेगा। ஹalleluya. हालेलुया। சரி. இப்போ நம்ம மூன்றாவது ஒருத்தரை பார்க்கிறோம். अभी तीसरी इंसान का बारे में देखने जा रहे हैं। முதல் ரெண்டு பேர் நம்ம என்ன பார்த்தோம்? पहले दो लोग, क्या नाम है उसका? फटाफट बोलो। याकूब। அந்த ரெண்டு பேரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். वो दोनों प्रार्थना के द्वारा आशीर्वाद को ले लिया था। மூன்றாவது யோவேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். யோவேஸ் योवेस राजा का बारे में देखने जा रहे हैं। 2 ராஜாக்கள் 13, 17. दूसरी राजा किताब है 13वां अध्याय। 2 ராஜாக்கள் 13, 17. दूसरी राजा 13वां अध्याय उसका 17 वचन पढ़े। இந்த யோவேஸ் அப்படிங்கிற ராஜா எலிஷா தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறார். यहाँ एक राजा का नाम योवेस ये एलिया भविष्यद्वक्ताओं को देखने के लिए आ रहा है। எலிஷா என்கிற தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறார். एलिशा को देखने के लिए ये राजा आ रहा था। அந்த எலிஷா தீர்க்கதரிசி அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, वो एलिशा भविष्यद्वक्ता वो राजा से इस रीति से बातचीत कर रहा था। அந்த அம்பை எடுத்துக்கோங்க. वो तीर का ले ले, ஒரு அம்பு இருக்குது. वहाँ कोने पर एक तीर है, அந்த அம்பை எடுத்துக்கோங்க. वो तीर ले ले। அந்த அம்பு वो तीरों को கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. वो कह रहा था वो तीर का नाम परमेश्वर की उद्धार को लेकर आने वाला तीर है। இந்த அம்பு கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. यहाँ लिखा है ये तीर परमेश्वर की उद्धार का तीर है। விடுதலையாக்கும் அம்பு. ये लिखा है वो तीर का नाम छुटकारा देने वाला तीर। ரட்சிப்பின் அம்பு. यहाँ लिखा उद्धार देने वाला तीर है। அதை எடுத்து எறிங்க. उसका फेंको। அவர் இங்க சொல்றாரு, वो एलिसा ने कहा நீர் தீர முறிய அடிப்பீர். वो तीर टूटने तक मारो। முழுமையான வெற்றி. वो जब आप मारोगे पूरी रीति से जीत मिल जाएगा। அந்த அம்பை எடுத்து எரிச்சீங்கன்னா உங்களுக்கு முழுமையான வெற்றி. वो तीर का उठाकर आप फेंक दिया तो आपको पूरी रीति से जय मिलेगा। ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். एक वायदा वचन को दे रहा था, ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார். एक भविष्यवाणी कह रहा था। சொல்றாரு அவர்ட்ட, उसने कहा அந்த அம்பை எடுத்து எரி அப்படிங்கிறார். वो तीर का लेकर फेंको। நீங்க வீட்ல பிரச்சனையோட இருக்கீங்க. आजकल मान लो आप परिवार में समस्या का साथ है, பாஸ்டர் கூப்பிடுறீங்க. आप पास्टर को बुला रहे हैं, பாஸ்டர் அம்மா வர்றாங்க. पास्टर नहीं आ रहे हैं, ஜெபிக்கிறாங்க. प्रार्थना कर रहे हैं, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. आपके लिए एक भविष्यवाणी बोल रहे, भविष्यवक्ता बोल रहे हैं। பிரதர் பயப்படாதீங்க, நீங்க போங்க அப்படிங்கறாங்க. आपसे कह रहे हैं भविष्यवाणी से आप मत डरो, जाओ। நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்யுங்க அப்படிங்கறாங்க. आप पास्टर नहीं कह रहे हैं, आपसे पास्टर कह रहे हैं आप जो भी कर रहे हैं वो करो। நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? आप क्या करने जा रहे हैं अभी आप सोचो खुद। இங்க யோவேஸ் அப்படிங்கிற இந்த ராஜாவை பார்க்கிறோம். राजा योवेस राजा ने उसके बारे में आप देख सकते हैं, அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது. उसके लिए एक वचन आ रहा था, நீர் தீர முறியடிப்பீர். आप तीर को लेकर फेंको, उसका जीतोगे। தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா அந்த சிறியர்களை நீங்கள் முழுமையாக வெற்றி கொடுப்பது, வெற்றி அடிப்பது. परमेश्वर उस राजा का विरोध से सीरिया से जो झुंड आया
उसका मार डालना था। तभी प्रभु का दास कह रहे हैं, उसका पूरी रीति से तू मारोगे, तब फिर उसको फेंकना। தேவனுடைய விருப்பம் உங்களுடைய ஆத்துமா செழிப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் செழித்து சுகமாய் இருப்பீர்கள். परमेश्वर की इच्छा जैसा तेरा आत्मा प्रभु में उन्नति पाया है, अब सारी बात में उन्नति पाना है। நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்புகள் வரை அதிகமாய் பிரகாசிப்பதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். धार्मिक जन की जीवन आधी रात में भी प्रकाशित होगा है। நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயமாய் இருப்பது தேவனுடைய ஆசீர்வாதம். अब हर एक बात में जय पाना ही खुदा का इच्छा है। எதை குறித்தும் கவலைப்படாமல் இருப்பது தேவனுடைய ஆசீர்வாதமாய் किसी இருக்கிறது. के बारे में चिंता ना करना है भी खुदा का आशीर्वाद है। தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் உங்களுக்கு இருக்கிறது. परमेश्वर की वायदा सब आम और आमीन करके खुदा हमारा हाथ में दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய எல்கைகளிலே சமாதானத்தை கொடுப்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. आपका नींव का अंदर खुदा शांति देना खुदा का इच्छा है। உச்சிதமான கோதுமையினால் நீங்கள் நிரம்பி இருப்பது தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. वो उचित गेहूं से तृप्त करना खुदा का ही इच्छा है। இதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ये सारी वायदा खुदा पहले दे चुका है। தீர்க்க தரிசனம் சொல்லியாயிச்சு. भविष्यवाणी कह दिया खुदा। இப்போ எலிஷா சொல்லுகிறார், अभी एलिशा ने कह रहा था, அந்த தீர்க்க தரிசனம்லாம் சொல்லியாச்சு. ये वचन आपके लिए हमने दे दिया, வாக்குத்தத்தம் சொல்லியாச்சு. वायदा आपके लिए दे दिया। இப்ப சொல்றார் எலிஷா, अभी एलिशा ने कहा राजा அந்த से, அம்பை எடுத்து எரி, वो तीर को फेंक को निकाल कर, அந்த அம்பை எடுத்து அடி. ये तीर को निकाल कर मारो उससे। ராஜா என்ன தெரியுமா பண்றாரு? राजा ने क्या कर रहा था? அவன் நம்மள மாதிரி சோம்பேறி. हमारे जैसा वो भी एक आलसी इंसान था। அம்பை எடுத்துட்டு 3 நேரம் அடிச்சுட்டு விட்டுட்டான். वो तीर का लिया, 3 बार मारा छोड़ दिया। 2 ராஜாக்கள் 13, 18, 19 இப்படி இருக்குது. उसका 18 दूसरे राजा 13 का 18, 19 में वैसा लिखा है। எலிஷா ராஜாவை குறித்து சொல்லுகிறான், அடி அப்படிங்கிறான். एलिशा ने बोल रहा राजा से उसका मारो, அந்த அம்பை எடுத்து 3 நேரம் அடிச்சுட்டு நிறுத்திட்டான். लेकिन वो 3 बार मार कर छोड़ दिया। அவன் என்ன நினைச்சிருப்பான்? वो क्या सोचने लगा? ஆண்டவரே சொல்லிட்டார்ல, वो प्रभु बोल दिया ना, நான் சும்மா உட்கார்ந்துக்கறல, मैं खामोश बैठूंगा, நான் ஜெபிச்சா போதும். हमें प्रार्थना करने से काफी है। பாஸ்டர் நம்மளுக்காக ஜெபிப்பார், ओ पादरी मेरे लिए दुआ करेगा, சிஸ்டர் ஜெபிப்பாங்க, पास्टर नहीं मेरे लिए दुआ करेगी, வீட்ல சபையில இருக்கிற மூப்பர்கள் ஜெபிப்பாங்க, कलीसिया में हमारे भाई लोग मेरे लिए दुआ करेगा, நான் கூப்பிடப்பட்டு தூங்குவேன். मैं सोती रहूंगा। காலையில நான் 8 மணிக்கு சபைக்கு போறேன், அது மட்டும் போதும். बस मैं सुबह 9 बजे 8 बजे कलीसिया जाना काफी है। நான் வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னால 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன்ல, அது போதும். हमें काम जाने से पहले 5 मिनट दुआ करते हैं, ये काफी है। நைட் படுக்கும் போது நான் ஜெபிக்கிறேன்ல, அது போதும். और रात में सोते समय 2 मिनट प्रार्थना करते हैं, काफी है। ஒரு நாளையில 3 நேரம் தானே ஜெபிக்க முடியும். भाई का एक दिन में 3 समय ही प्रार्थना करते हैं, இதுக்கு மேல எங்க ஜெபிக்கிறது? इससे क्या कर सकता हूँ? இதுக்கு மேல நம்மளால ஜெபிக்க முடியாது. इससे नहीं हो पा। ஆண்டவர் ஆசீர்வாதம் இருக்குது, அது போதும். हाँ, प्रभु मुझे आशीर्वाद देगा, मुझे काफी है। எலிஷா கோபப்படுகிறார். या एलिशा ने बहुत गुस्सा हो रहा था राजा के ऊपर। எலிஷா கோபப்பட்டு அந்த ராஜா கிட்ட சொல்றான், एलिशा गुस्सा होकर राजा से कह रहा था, நீ என்னையா பண்ற? ए राजा तू क्या कर रहे हैं? உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேனே, मैंने आपके लिए वायदा दिया है, நீ முழுமையா வெற்றி பெறுவேன்னு சொன்னேனே, मैंने आपसे बोला पूरी रीति से जीत हासिल करोगे, ஏன் அதை நீ நம்பல? क्यों उसके ऊपर विश्वास नहीं कर रहे हैं? அதை நீ 6 நேரம் அடிச்சிருந்தனா நீ 6 நேரம் வெற்றி பெற்றிருப்ப. वो उसका 6 बार तू मार दिया तो 6 बार तुझे जीत आएगा। நீ களைப்படைகிற வரைக்கும் அடிச்சிருந்தனா நீ முழுமையா வெற்றி जब பெற்றிருப்ப. तक आपका शरीर आलस्य में नहीं होते, जब तक मारते रहोगे तो जब तक जीत हासिल होते நீ हैं। சோம்பேறித்தனமா 3 நேரம் தான் அடிச்சா நீ வெற்றி பெற மாட்ட. इसलिए आप आलसी होके 3 बार मारा, इसलिए आपकी जीवन पर जीत नहीं आएगा। அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய அவிசுவாசத்தினாலே, அவன் வேலை செய்யாததினாலே, முழுமையாய் நம்பாததினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். उनकी आलसी का कारण परमेश्वर की वायदा उनके जीवन पर पूरी नहीं हुआ, इसलिए वो पूरी रीति से विश्वास नहीं किया, आशीर्वाद चला गया। இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, आज आपको खुदा एक वायदा दिया, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, खुदा आपके लिए एक आशीर्वाद दिया, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, आपको खुदा भविष्यवाणी किया है, உங்களை ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இங்க அனுப்பி இருக்காங்க. परमेश्वर वचन आपका भविष्यदाता का थ्रू आया है। இந்த வருடத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, इस साल में खुदा आपके लिए वायदा वचन दिया है, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. खुदा आपके लिए खुद वायदा दिया है। அதை எடுத்துட்டு उसका लेकर தேவனுக்காக परमेश्वर के लिए முழுமையாக நீங்கள் உழைக்க தயாராக पूरी இருக்கிறீர்களா? रीति से मेहनत करने के लिए राजी होना चाहिए, வைராக்கியத்தோடு வேலை செய்ய एक தயாராக हिम्मत के साथ काम करना चाहिए। நான் எதை குறித்தும் நான் கவலைப்பட போவதில்லை. मैं किसी का बारे में चिंता नहीं करूंगा, நான் எதை குறித்தும் எதுவும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. कोई बात मुझे तंग नहीं कर सकते। என்னுடைய குறிக்கோள் ஒரே குறிக்கோள், मेरा सोच एक ही है,
அந்த குறிக்கோளை நோக்கி நான் போக उस போகிறேன். सोच की ऊपर ही मैं चलूंगा। பவுல் சொல்கிறார், पौलुस ने बोल रहा था, என்னுடைய ஓட்டத்தை தான் நான் ஓட போகிறேன். मेरी दौड़ों को मैं पूरी करूंगा। அதையே நோக்கி போக போகிறேன். मेरी दौड़ों को पूरी करने के लिए उसी रास्ता में அந்த जाऊंगा। வாக்குத்தத்தத்தை குறித்தே நான் போக போகிறேன். वही वायदा को ऊपर चलूंगा जो खुदा मेरे लिए दिया है। எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை குறித்து போக जो போகிறேன். वचन पर चलूंगा खुदा मेरे लिए कहा है। யாக்கோபை போல याकूब की समान நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் விட போவதில்லை. ये आशीर्वाद में बिना लेकर नहीं छोड़ूंगा। எனக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. मेरे लिए एक वचन दिया खुदा, எனக்குன்னு ஒரு வசனம் இருக்குது. मेरे लिए एक वायदा दिया, எனக்குன்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. मेरे लिए एक भविष्यदत्ता आया। ஆண்டவர் சொல்லிட்டாரு, प्रभु मेरे बारे में बता दिया है, அதை வச்சிட்டு நான் உழைக்க போறேன். उसका लेकर मैं काम करूंगा। அதை எடுத்துட்டு நான் போக போகிறேன். उस वचन को लेकर मैं चलूंगा। எல்லா இடத்துலயும் எனக்கு நோ நோன்னு சொல்லலாம். हर एक जगह मेरे लिए रास्ता बंद नहीं 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 करके बोल दिया। எல்லா இடத்துலயும் எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லலாம். हो सकते हैं हर एक जगह मेरे लिए जमीन नहीं बोल दिया। எல்லா இடத்துலயும் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம். हो सकते हैं मेरे लिए हर एक जगह काम नहीं बोल दिया, விட போறோம். लेकिन नहीं छोड़ूंगा। கஷ்டமா தான் இருக்கும். हो सकती है थोड़ा मुश्किल है, ஆண்டவர்ட்ட வந்து நான் திரும்ப ஜெபிக்க போறேன். लेकिन दोबारा खुदा से दुआ करूंगा मैं, அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்ல போறேன். उसकी वायदा का मैं बोलते रहूंगा, விட போறது. मैं नहीं छोड़ूंगा। என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விட போவதில்லை. बिना आशीर्वाद से मैं नहीं छोड़ूंगा। எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நான் விட போறதில்லை. मेरे लिए दिया हुआ वायदा पूरी होने तक नहीं छोड़ूंगा। யோசுவா சொல்றாரு, यहोशू ने कहा, நீங்க எவ்வளவு நாளைக்கியா குந்தி குந்தி நடக்க போறீங்க? कितने दिन आप जंप करके जो डेढ़ जैसा चलोगे? எலியா கேட்பாரு, एलिया ने पूछा, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட கேட்பாரு, इस्राएल से पूछा है, எவ்வளவு நாள் குந்தி குந்தி நடக்க போறீங்க? कितना दिन ये आलसी चलोगे? எவ்வளவு நாளைக்கு வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளாமல் இருக்க போகிறீர்கள்? कितना दिन आप वचन को इनकार करते रहोगे? யோசுவா வந்து இஸ்ரவேல் தேசத்துல மக்களிடத்துல கேட்பாரு, यहोशू इस्राएल से पूछा है, ஆண்டவர் உங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்துட்டாரு, प्रभु आपके लिए जमीन ये जगह दे दिया है, எவ்வளவு நாளைக்கு சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்க போகிறீர்கள்? कितना दिन ये देशों को अंदर नहीं जा रही है, मतलब इसका लाभ नहीं उठा रहे। இந்த மோகினாத் கிராமத்தை உங்களுக்கு என்று தேவன் கொடுத்திருக்கிறார். मोगीनाथ गांव खुदा तेरे लिए दे दिया, हमारे लिए दे दिया है। நீங்கள் எத்தனை இல்லை இல்லை அப்படிங்கிற செய்தி வந்தாலும் आपके कान में नहीं करके जितना भी संदेश आने से भी அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்கும் நான் ஓட போகிறேன். आप कहना चाहिए उस वायदा मेरे जीवन पर पूरी होने तक मैं दौड़ते रहूंगा। யோவாஸ் மாதிரி விட்டுற போறதில்ல. योवास राजा जैसा नहीं चलना है। ஒரு வருஷத்துல 3வது சபைக்கு வந்தாச்சு போதும்பா அப்படி கூட போறதில்ல. आप आलसी नहीं होना, ये क्या या खुद कलीसिया नहीं एक साल में 3 बार बदल दिया, वैसा नहीं छोड़ना। எனக்குரிய இடம் வருகிற வரைக்கும் நான் விட போறதில்ல. हमारे लिए खुद की जमीन आने तक नहीं छोड़ूंगा। என்னுடைய ஆசை அல்ல, मेरी इच्छा नहीं, என்னுடைய பேராசை அல்ல, मेरी लालच नहीं है, என்னை அனுப்பினவருடைய வாக்குத்தத்தம், मेरा भेजने वाला खुदा का इच्छा यही है, அவருடைய வார்த்தை, वही उनकी वचन यही है, அவருடைய தீர்க்க தரிசனம், उनकी भविष्य यही है। தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. परमेश्वर के वचन सब आम और आमीन करके जीवन में पूरी हो जाते ஒரு हैं। நாள் விழுந்து போகாது. एक दिन भी निश्चय नहीं गिरेगा। அதனை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். इसका लाभ उठाना, காலேபினுடைய ஆவி எனக்குள்ளாக வர வேண்டும். कालेब की आत्मा हमारे अंदर आना चाहिए। யோசுவாவுடைய ஆவி எனக்குள்ளாக வர வேண்டும். यहोशू के अंदर जो आत्मा था वो हमारे अंदर आना चाहिए। என்னுடைய காலடி படுகிற இடமெல்லாம் எனக்கு உரித்தாக मेरा வேண்டும். पाँव कहाँ लग जाते हैं वो सब मेरा होना ही है। நாங்கள் சபை மக்களாக இந்த கிராமம் முழுவதும் நாங்க வந்து நடக்க போகிறோம். हम कलीसिया का साथ झुंड बनाकर इस गांव में जाएंगे। हम இந்த கிராமம் எங்களுக்கு உள்ளாக போகிறது. ये गांव हमारे लिए होने वाला है। நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். इस गांव का हम लाभ उठाएंगे। நாங்கள் இரவு முழுவதும் ஜெபிக்க हम போகிறோம். पूरी रात प्रार्थना करें। எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் விட போவதில்லை. बिना आशीर्वाद से हम नहीं छोड़ेंगे खुदा का। எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நாங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். हमारा वायदा पूरी होने तक हम प्रार्थना करेंगे। வைராக்கியம். एक हिम्मत, நாங்க ஆண்டவரை பலவந்தப்படுத்த போகிறோம். हम परमेश्वर से लड़ने जा रहे हैं लेने के लिए। யோவேஸ் மாதிரி நாங்க விட்டுற போறது இல்லை. योवेस जैसा 3 बार मार्केट छोड़ दिया वैसा नहीं छोड़ेंगे। தளர்ந்து போக போவதில்லை. हम आलसी नहीं होएंगे। பாஸ்டர் தனியா விட்டுற போறது இல்ல. हम पादरी का अकेला नहीं छोड़ेंगे। பாஸ்டரே கலைப்பானாலும் நாங்கெல்லாம் போய் அவரை अगर पास्टर खुद आलसी होने से भी उसका नहीं छोड़ेंगे। ஹalleluya हालेलुया। நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜெபிக்கிட்டோம். हम सब एकता होकर प्रार्थना करते समय தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். परमेश्वर की वायदा हमारे जीवन पर पूरी होगा है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। 3 காரியங்கள்.
तीन बात देखा हमने, யாக்கோபு போல याकूब की समान என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். मुझे आशीर्वाद देना ही चाहिए, नहीं छोड़ूंगा करके प्रार्थना किया। தானியேலை போல दानियल की समान எல்லாம் தெரிந்து நான் ஜெபிக்க போகிறேன். सब कुछ जानने के बाद भी मैं दुआ करूंगा। யோவேசை போல நான் இல்லாமல் योवेस राजा जैसा नहीं बनूंगा। நான் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிற வரைக்கும் நான் உழைக்க वो போகிறேன். वायदा मेरे जीवन पर पूरी होने तक मैं मेहनत करूंगा। ஆமென். आमीन। நீங்கள் அப்படியாக இருக்க தயாரா? आप ऐसा रहने के लिए रेडी है? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் தாமே தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन को आपको आशीष देगा। आमीन।